கல்வி டிவியுடன் இணைந்திருக்கின்ற தரமாறு மாணவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்கான தமிழ் பாடத்திலே அலகு 14ஐ பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் அலகு 14 சர் ஐசக் நியூட்டன் என்பதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று சர் ஐசக் நியூட்டன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். உலகம் சுழல்கிறது, சூரியன் உதிக்கிறது மறைகிறது, இரவு பகல் என பல இயற்கை நிகழ்வுகள் இவ்வுலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடல் மேலெழுகிறது, வானம் நிறம் மாறுகிறது என்று பல நிகழ்வுகளை நீங்கள் தினந்தோறும் கண்டு கொண்டிருப்பீர்கள். இந்த நிகழ்வுகளெல்லாம் எவ்வாறு நிகழ்கின்றது என்று உங்களுக்கு தினந்தோறும் உதயமாகலாம். அவ்வாறே பல ஆய்வுகளும் பல சிந்தனைகளும் சிந்தனை நோக்கங்களும் தனது மனதிலே கொடிகட்டி பறந்து அந்த ஆய்வின் வழியாக மாபெரும் கணித மேதையாக திகழ்ந்தவர் சர் ஐசக் நியூட்டன். அவ்வாறு உலகம் போற்றும், உலகம் வாழ்த்தும், உலகம் நினைவு கொள்ளும் ஒரு மாமேதையை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, சர் ஐசக் நியூட்டன் பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். சர் ஐசக் நியூட்டன் இங்கிலாந்திலே ஊல்ஸ்தோப் என்னும் கிராமத்திலே ஆப்பிள் மரங்கள் நிறைந்த தோட்டம் ஒன்று இருந்தது. அக்கிராமத்தில் வசித்த ஆங்கில இளைஞன் ஒருவன் ஒரு நாள் அத்தோட்டத்தின் மரநிழலில் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அந்த சிந்தனையிலே மூழ்கியிருந்த இளைஞன்தான் சர் ஐசக் நியூட்டன். எனவே சர் ஐசக் நியூட்டன் எங்கே வாழ்ந்திருப்பார்? இங்கிலாந்திலே ஊல்ஸ்தோப் என்னும் கிராமத்தில் அவர் வாழ்ந்தார். அந்த வகையிலே அப்பொழுது அப்புள் பழமொன்று அவன் அருகில் விழுந்தது. பழுத்த அப்புள் பழங்கள் இவ்வாறு விழுவதை அவன் முன்னரும் பலமுறை பார்த்திருக்கின்றான். ஆனால் இன்று அது அவனுடைய ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியது. வழமை போல அவன் அப்புள் பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதை தினந்தோறும் பார்க்கிறான். ஆனால் இன்று அவனுடைய சிந்தனையிலே ஆழமான ஒரு கருத்து உள்ளிறங்குகிறது. அந்த கருத்தின் வெளிப்பாடாக அவனுடைய மனதிலே சில வினாக்கள் தோன்றுகின்றன. அந்த வினாக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். பழமும் ஏனைய பொருட்களும் கீழ்நோக்கி விழுவதேன்? அவனுடைய மனதிலே உதயமான அந்த முதலாவது வினா, பழமும் ஏனைய பொருட்களும் கீழ்நோக்கி விழுவதேன்? இரண்டாவது வினா, அவை மேல் நோக்கி ஏன் செல்வதில்லை? தினந்தோறும் அப்பிள் பழங்கள் நிலத்தில் விழுவதை பார்த்த நியூட்டனுக்கு பல வினாக்கள் தோன்றின. அந்த வினாக்களின் வெளிப்பாடாக அவனுடைய சிந்தனை ஒரு ஆய்வை நோக்கி செல்கிறது என்ற விசாரணை அவன் உள்ளத்தில் உதித்தது. அவ்விசாரணைக்கு விடை காண அவன் பல ஆராய்ச்சிகள் செய்தான். ஒரு விடயத்தை காண்பதென்றால் மாணவர்களே சாதாரணமாக கண்டுகொள்ள முடியாது. நியூட்டனுக்கு உதயமான அந்த வினாக்கள் அவனை பெரியதொரு ஆய்வுக்குள் தள்ளியது. அந்த ஆய்வின் ஈற்றில் அவன் புவியீர்ப்பு அதற்கு காரணம் என கண்டறிந்தான். எனவே மாணவர்களே, புவியீர்ப்பு விசையினை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். அவனே ஐசக் நியூட்டன் என்னும் விஞ்ஞானி ஆவான். எனவே மாணவர்களே, புவியீர்ப்பு சக்தியினை இந்த உலகுக்கு நிலைநிறுத்த அல்லது வெளிப்படுத்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான காரணத்தை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். அதேபோல 1642ஆம் ஆண்டு நத்தார் தினத்தன்று நியூட்டன் பிறந்தார். எத்தனையாம் ஆண்டு பிறந்தார்? 1642ஆம் ஆண்டு நத்தார் தினத்தன்று நியூட்டன் பிறந்தார். எனவே மாணவர்களே, நத்தார் தினம் எப்போது கொண்டாடப்படும் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் பிறந்த மாதம் திகதியை நீங்கள் கண்டுகொள்ளலாம். 1642ஆம் ஆண்டு 12ஆம் மாதம்
25ஆம் திகதி நியூட்டன் பிறந்தார். நத்தார் பண்டிகையை ஒட்டி அவர் பிறந்ததன் காரணமாக நத்தார் தின பரிசாக அவர் உலகுக்கு கிடைத்தார் என்று அறிஞர் பாராட்டுகின்றனர். நத்தார் தினத்திலே அவர் பிறந்ததன் காரணமாக அவரை எவ்வாறு போற்றுகின்றனர்? நத்தார் தின பரிசாக அவரை போற்றுகின்றனர். தொடர்ச்சியாக அவர் தாயின் வயிற்றில் இருந்தபோதே அவரது தந்தை இறந்துவிட்டார். அதனால் அக்குடும்பம் வறுமையால் வாடியது. தாயார் மறுமணம் செய்தபடியால் 2வது வயது முதல் நியூட்டன் தமது பாட்டியாருடனேயே வளர்ந்து வந்தார். அவருடைய சிறு வயது பெரும் வறுமைக்குள் உள்ளாக்கப்பட்டொரு காலப்பகுதியாக காணப்பட்டது. அதாவது அவரது தந்தை இறக்கிறார். இவர் தனது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தந்தை முகம் பாராமலே அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். அதனால் அவர்களை தொடர்ந்தது வறுமை. வறுமையை போக்க தாயானவள் என்ன செய்கிறாள்? மறுமணம் முடிக்கிறாள். மறுமணம் முடித்ததன் காரணமாக சர் ஐசக் நியூட்டன் தனது பாட்டியின் வளர்ப்பிலே வளர்ந்து வருகிறார். ஆம் மாணவர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் அவருடைய இளமை பருவத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உங்களைப் போலதான் நீங்களும் ஒரு வயலோ அல்லது கடலோ சில பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது அதிலே ஐக்கியப்பட்டு தன்னை மறந்து புதிய சிறு சிறு ஆய்வுகளுக்குள் ஈடுபடுவீர்கள். உதாரணமாக கடலுக்குள் சென்றால் கடல் அருகிலே காணப்படுகின்ற சிப்பிகளை எடுத்து இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எங்கிருந்து கிடைக்கின்றது என்று சில வினாக்கள் உங்களுக்குள் எழும். அதே போல வயல் பகுதிக்குள் செல்லும்போது, தோட்டங்களுக்குள் செல்லும்போது அங்கே காணப்படுகின்ற சில பொருட்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பல வினாக்கள் எழும். ஆனால் அதை நீங்கள் அவ்விடத்தையே விட்டு செல்வீர்கள். விடாமல் அதை தொட்டு செல்வீர்களானால் நீங்களும் ஒரு ஐசக் நியூட்டனாக மாறலாம். அந்த வகையிலே இளமை பருவத்தில் நியூட்டன் காற்றாடி, நீர்க்கடிகாரம் போன்றவை செய்யும் முயற்சியிலே பெரும் பொழுதை கழித்தார். அவர் தனது இளமை பருவத்தில் எதற்காக தனது பொழுதை கழித்தார்? காற்றாடி, நீர்க்கடிகாரம் போன்றவை செய்யும் முயற்சியிலே பெரும் பொழுதை அவர் கழித்தார். படம் வரைதலிலும் வாசிப்பதிலும் ஆர்வமுடையவராக இருந்தார். 14வது வயதில் நியூட்டன் மீண்டும் தாயாருடன் வாழச் சென்றார். விவசாயம் அவர்களது குடும்பத் தொழிலாகையால் அத்தொழிலில் மகனும் பயிற்சி அளிக்கவே தாய் விரும்பினாள். உண்மையின் தாய் தனது வறுமையை போக்குவதற்காக தனது மகனின் தயவை நாடுகிறாள். எனவே அவர்களுடைய தொழில் விவசாயமாக அங்கு காணப்படுகிறது. விவசாயமாக காணப்படுவதனால் தனது மகனையும் தாய் என்ன செய்கிறாள்? விவசாய பயிற்சிக்குள் இறக்க நினைக்கிறாள். ஆனால் சர் ஐசக் நியூட்டனோ தோட்டத்தில் வாசிப்பார், சிந்திப்பார் அல்லது ஆக்கப்பூர்வமான விளையாட்டுகளில் ஈடுபடுவார். பாருங்கள் மாணவர்களே, எல்லா இளைஞர்களும் வறுமையை நோக்கி தனது வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் ஐசக் நியூட்டன் தனது வேலையையும் பாராமல் தோட்டத்திலே வாசித்தலும் சிந்தித்தலும் ஆக்கப்பூர்வமான சில விளையாட்டுகளில் ஈடுபடுவதுமாக அவருடைய சிந்தனையை அவர் நகர்த்தி சென்றார். அவருடைய பருவத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது சிறுபராயம் முதல் இளைஞர் தாண்டி தனது வயதுகளை தாண்டி செல்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார். அதற்கான முயற்சிகளிலும் அவர் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாருங்கள், ஈற்றில் அவரது ஆர்வத்தையும் ஆற்றலையும் கண்டு கல்வி பயில்வதற்காக அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்தனர். எனவே ஐசக் நியூட்டன் தனது கல்வியை எங்கே தொடர்ந்தார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்தார். நியூட்டன் தனது 22வது வயதிலே பட்டதாரியாகி, எத்தனையாவது வயதில் பிள்ளைகள்? 22வது வயதில், சிறு வயதிலே பட்டதாரியாக அவர் அங்கே மிளிர்ந்தார். தொடர்ச்சியாக அவர் தனது 26வது வயதிலே கணித பேராசிரியரானார். சிறு வயதிலே பெரும் இடங்களை அவர் கல்வி ரீதியாக பெற்றிருக்கிறார்.
தனது 26வது வயதிலே கணித பேராசிரியர் ஆனார். தொடர்ச்சியாக மாணவர்களே, விஞ்ஞான வளர்ச்சிக்காக அவர் செய்த சேவைகள் பல. அவர் புவியீர்ப்பு கொள்கையை கண்டறிந்து விளக்கினார். நாம் முன்பு பார்த்ததைப் போல அவர் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்து உலகறியச் செய்தவர். இருட்டறையினுள் சூரிய ஒளி கற்றையை சிறு துவாரம் வழியாக புகவிட்டு பல பரிசோதனைகள் செய்தார். இவர் தனது வாழ்நாள் முழுவதையும் ஆய்வுகளிலேதான் கழித்து கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு ஆய்வு அவர் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒரு புதிய விடயத்தை கண்டறிகிறார். அதாவது, ஒரு இருட்டறையினுள்ளே சூரிய ஒளி கற்றைகளை ஒரு துவாரத்தின் வழியாக விட்டு ஏதோ ஒரு ஆய்வுக்காக அவர் அதை செய்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு புதிய விடயத்தை கண்டறிகிறார். சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உண்டு என்பதை அவர் கண்டறிகிறார். அவரது அரிய சேவைகளை பாராட்டு முகமாக அவருக்கு சர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. என்ன பட்டம் வழங்கப்பட்டது பிள்ளைகள்? சர் என்ற பட்டம் அங்கு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சிந்தனையில் மூழ்கி தம்மையே மறந்திருப்பது நியூட்டனது இயல்பு. நியூட்டனுடைய இயல்பு என்னவாக இங்கே கூறப்படுகிறது? சிந்தனையில் மூழ்கி தம்மையே மறந்திருப்பது, அதாவது தன்னை மறத்தல் என்று கூறுவார்கள். அதாவது தான் சிந்தனையில் ஒரு ஆய்வுக்காக மூழ்கி இருக்கின்ற பொழுது தன்னை மறந்து விடுவார். பேச மாட்டார், உறங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு தனது ஆய்விலே ஆழமாக இறங்கி காணப்படுவார். அவ்வாறு அவருடைய காலத்திலே, அவருடைய வாழ்க்கை பருவத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஒரு நாள் மெய் வருத்தம் பாராது, பசி நோக்காது, கண் துஞ்சாது தமது பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். பாருங்கள், நான் கூறியதைப் போல அவர் எவ்வாறு தனது ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்? மெய் வருத்தம் பாராது. மெய் என்றால் உடம்பு. உடல் நோய், உடல் வருத்தம் ஏற்படுகிறது, உடம்பிலே முடியாமல் போகிறது, அது எதுவுமே தனது ஆய்வின் போது பார்க்க மாட்டார். பசி நோக்காது. பசி நோக்காது என்பது பசி ஏற்பட்டால் கூட அவர் சாப்பிடுவதில்லை. கண் துஞ்சாது. துஞ்சாது என்பது தூங்காமல். பாருங்கள், தனது ஆய்விலே பசியை இழக்கிறார், தூக்கத்தை இழக்கிறார், நேரத்தை இழக்கிறார், தன்னையை இழந்து அந்த ஆய்விலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தமது பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அவரது உணவு மேசையிலே உண்ணப்படாமலே இருந்தது. உணவை உண்ணாது அவர் கர்வமே கண்ணாயிருந்தார். அங்கே வந்த நியூட்டனின் நண்பர் ஒருவர் குறும்பு செய்ய எண்ணி உணவை தாமே உண்டு வெறும் பாத்திரங்களை விட்டு சென்றார். நான் கூறியதைப் போல ஒரு நாள் நியூட்டனின் வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். நியூட்டன் தன்னை மறந்து ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தனதுடைய நண்பன் ஒரு வேடிக்கையாக அவருக்காக வைக்கப்பட்டிருந்த உணவை, அவர்தான் உணவை கவனிக்க மாட்டாரே இல்லையா, அதனால் அந்த உணவை இவர் சாப்பிட்டு விட்டு பாத்திரங்களை மட்டும் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அங்கே என்ன நடக்குது என்று பாருங்கள் மாணவர்களே. நெடுநேரம் கழித்து மிக்க பசியுடன் நியூட்டன் உணவை நாடி வந்தார். இப்போ அவருக்கு பசி ஏற்பட்டிருக்கு, அதனால் நமக்கான உணவு இருக்கும் தானே என்ற எண்ணப்பாடோடு அவர் வருகிறார். அங்கே உணவு இல்லை, வெறும் பாத்திரங்களே இருந்தன. அவற்றை பார்த்த அவர், நான் உணவு உண்ணவில்லை என்றல்லவா எண்ணினேன், நான் முன்னரே உணவை அருந்திவிட்டேன் என்று கூறி திரும்பிச் சென்றார். பாருங்கள் மாணவர்களே, ஆய்வினுடைய சிந்தனை மயக்கம் அல்லது ஆய்வினுடைய புதிய ஒரு வழி அவரை தன்னை மறக்க வைத்து, தன் பசியை மறக்க வைத்து, தான் சாப்பிடவில்லை என்பது உணராமல் தானே சாப்பிட்டதாக தன்னுடைய நிலையை உணர்கிறார். அந்த அளவிற்கு ஒரு விடயத்திலே அவர் தன்னை மறந்து செயற்பட்டிருக்கிறார். அதனால தான் உலகம் பேசுகின்ற மேதையாக அவர் இன்றும் மிளிர்கிறார். தொடர்ச்சியாக பாருங்கள், நியூட்டன் தற்பெருமை இல்லாதவர். அவருடைய பண்புகளில் ஒன்று தற்பெருமை இல்லாதவர்.
தமது சாதனைகள் மிக மிக அற்பமானவை என்றே எண்ணினார். அவர் பல பல சாதனைகளை உலக ரீதியாக நிலைநிறுத்தினாலும் அவை அற்பமானவையே என்று அவர் கருதினார். அதாவது தற்பெருமை இல்லாத தன்மையை அது காட்டுகிறது. அதனால் தமக்கு முன் வாழ்ந்த விஞ்ஞானிகளை அவர் போற்றினார். தன்னை புகழாது தன் முன் வாழ்ந்த விஞ்ஞானிகளை அவர் போற்றினார். சரி மாணவர்களை, தொடர்ச்சியாக நாங்கள் இப்போது சர் ஐசக் நியூட்டன் என்ற பாடப்பகுதியிலிருந்து கடுமையான சொற்கள் அல்லது கடின சொற்கள், அதை நாங்கள் அரும்பதங்கள் என்று சொல்லுவோம். இங்கே அரும்பதங்களாக மெய், துஞ்சாது, அற்பமானவை என்கின்ற சொற்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் மெய் என்பது உடல், துஞ்சாது என்பது தூங்காது, அற்பமானவை என்பது சிறியவை. அற்பமானது சிறியவை என்று நாங்கள் அதை பொருள் கொள்ளலாம். தொடர்ச்சியாக மாணவர்களே, இப்பாட பகுதியிலே இருந்து வினவப்படுகின்ற கிரையித்தல் வினாக்களுக்கு நாங்கள் செல்லலாம். ஆம், அந்த வகையில் இங்கு வினவப்படுகின்ற வினாக்கள் உங்களது பாடப்பகுதியை அடியொட்டியதாக காணப்படுகிறது. எனவே பாடப்பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து கிரையித்து தனது மனதுக்குள்ளே கொண்டு வருகின்ற பொழுது இவ்வினாக்களுக்கு விடையளிப்பது மிகவும் இலகுவானதாக காணப்படும். முதலிலே நாங்கள் அந்த வினாக்களை வாசித்து தெளிவடைய வேண்டும். எனவே நாங்கள் அந்த வினாவை முதலில் வாசித்து பார்ப்போம். முதலாம் வினா, நியூட்டன் எங்கே வாழ்ந்தார்? நியூட்டன் எங்கே வாழ்ந்தார்? இரண்டாவது வினா, நியூட்டன் முதலில் எதனை கண்டுபிடித்தார்? நியூட்டன் முதலில் எதனை கண்டுபிடித்தார்? மூன்றாவது, நியூட்டன் எப்போது பிறந்தார்? நியூட்டன் எப்போது பிறந்தார்? சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உண்டு என்பதை எவ்வாறு கண்டுபிடித்து காட்டினார்? அவர் தமது பணியில் எவ்வாறு ஈடுபட்டிருந்தார்? இவை இந்த பாடத்தினை அடியொட்டிய வினாக்களாக இங்கே வினவப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பாடப்பகுதியை தெளிவாக உங்களுக்கு கிரைக்கும் வகையிலே வாசித்தறிய வேண்டும். வாசித்து இதற்கான விடைகளை எழுதி பாருங்கள். அத்தோடு மாணவர்களே, உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு செயற்பாடு, ஐசக் நியூட்டனே இவ்வாறான சாதனைகளை படைத்திருக்கின்ற பொழுது ஐசக் நியூட்டனை போல எவ்வளவு விஞ்ஞானிகள் உலகத்தில் காணப்படுவார்கள். எனவே உங்களுடைய பொது அறிவு அல்லது உலக அறிவு சுருங்கி விடாமல், அதாவது வெறுமனே ஐசக் நியூட்டனுடன் சுருங்கி விடாமல் பல வகையாக பலவினுள் தேர்வு வினாக்களை அடியொட்டியதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐசக் நியூட்டனை போல காணப்படுகின்ற பல்வேறு விஞ்ஞானிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேடி கண்டறிய வேண்டும். அவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள், என்ன சாதனை படைத்தார்கள், அவர்களுடைய திறமை என்ன, என்னென்ன துறையிலே தனக்கான விடயங்களை நிலைநிறுத்தினார்கள், உலகத்துக்கு அவர்கள் எவ்வாறு அறிமுகமானார்கள் என்கின்ற விடயங்களை சேகரித்து உங்களது பயிற்சி புத்தகத்திலே அதை தொடர்ச்சியாக பேணி எழுதி கொண்டு வாருங்கள். அப்போது உங்களுக்கு உலகத்திலே நடக்கின்ற நிலை மாற்றங்கள், இயற்கை நிலை மாற்றங்கள் எல்லாம் எவ்வாறு நிகழுகின்றன என்பதை நீங்கள் கண்டறியலாம். தொடர்ச்சியாக நாங்கள் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். ஆம், இங்கு வினாக்களுக்கான விடைகளாக நியூட்டன் எங்கே வாழ்ந்தார்? நாம் பாடப்பரப்பிலே பார்த்ததைப் போல நியூட்டன் எங்கே வாழ்ந்தார்? இங்கிலாந்தின் ஊல்ஸ்தோவ் என்கிற நகரிலே அவர் வாழ்ந்தார். எங்கே? இங்கிலாந்தின் ஊல்ஸ்தோவ் என்கிற நகரிலே அவர் வாழ்ந்தார். இரண்டாவது வினாவை பாருங்கள். நியூட்டன் முதலில் எதனை கண்டுபிடித்தார்? நாங்கள் பார்த்ததைப் போல இளம் பராயத்திலே பல முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் உலகறிய அவர் கண்டுபிடித்த விடயமாக இங்கே காணப்பட்ட விடயம் புவியீர்ப்பு விசை. என அவர் முதலில் கண்டுபிடித்த விடயம் புவியீர்ப்பு விசையாகும். நியூட்டன் எப்போது பிறந்தார்? நியூட்டன் எப்போது பிறந்தார்? பாருங்கள், 1642ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 25ஆம் திகதி அவர் பிறந்தார். நீங்கள் இதை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். காரணம், படைப்பாளிகளின்
நினைவு தினங்கள் வருகின்ற பொழுது ஐசக் நியூட்டனுடைய நினைவு தினங்களும் கட்டாயம் உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். அப்பிளை பார்த்தால் ஐசக் நியூட்டனின் நினைவுகள் உங்களுக்கு உதயமாக வேண்டும். தொடர்ச்சியாக சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உண்டு என்பதை எவ்வாறு கண்டுபிடித்து காட்டினார்? நான் முன்பு கூறியதைப் போல பாருங்கள், இருட்டறையினுள் சூரிய ஒளி கீற்றை சிறு துவாரம் வழியாக புகவிட்டு பல பரிசோதனைகளை செய்யும் போது, அவர் ஒரு செயற்பாடை செய்கின்ற பொழுது சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்கிறார். பயன்படுத்துகின்ற பொழுது சூரிய ஒளியில் 7 நிறங்கள், எத்தனை நிறங்கள் பிள்ளைகள்? 7 நிறங்கள் உண்டு என்பதை கண்டறிந்தார். 7 நிறங்கள் உண்டு என்பதை கண்டறிந்தார். தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கு செல்லலாம். சர் ஐசக் நியூட்டனுடைய ஆழ்ந்த சிந்தனையை தூண்டிய விடயம் எது? இந்த பாடப்பரப்பிலே சர் ஐசக் நியூட்டனுக்கு ஒரு விடயம் அவருடைய சிந்தனையை தூண்டியது. அந்த விடயம் எது பிள்ளைகள்? பாருங்கள், அப்புள் பழமொன்று நிலத்தில் விழுந்தமை. அப்புள் பழமொன்று நிலத்தில் விழுந்தமை அவருடைய சிந்தனையை தூண்டியது. அப்புள் பழம் நிலத்தில் விழுந்தமையால் அவர் உள்ளத்தில் உதித்த வினாக்கள் எவை? நாம் பாடப்பரப்பிலே அழகாக பார்த்தோம் இல்லையா? என்ன வினாக்கள் உதயமானது? சொல்லுங்கள் பார்ப்போம். பழமும் ஏனைய பொருட்களும் கீழ் நோக்கி விழுவது ஏன்? பழமும் ஏனைய பொருட்களும் கீழ் நோக்கி விழுவது ஏன்? இரண்டாவது, அவை மேல் நோக்கி ஏன் செல்வதில்லை? இவை 2 வினாக்களுமே சர் ஐசக் நியூட்டனின் மனதிலே தோன்றிய வினாக்கள். அடுத்த வினாக்கள் செல்லலாம். நாங்கள் 7ஆம் வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சர் ஐசக் நியூட்டன் நத்தார் தினத்தன்று பிறந்தமையால் அறிஞர்கள் அவரை எவ்வாறு பாராட்டினர்? அது ஒரு சிறப்பென, ஒரு உலக ரீதியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்விலே ஒரு பிறப்பு நடக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? சர் ஐசக் நியூட்டன் நத்தார் தினத்தன்று பிறந்தமையால் நத்தார் தின நிகழ்வு அங்கு நடைபெறுகிறது. அதனால் விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்களே, அதனால் என்ன நடைபெறுகிறது? அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். எவ்வாறு வைக்கிறார்கள்? நத்தார் தின பரிசாக உலகுக்கு கிடைத்தவன். நத்தார் தின பரிசாக உலகுக்கு கிடைத்தவன் என்று சொல்லி இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம். எட்டாம் வினா, நியூட்டன் 2வது வயது முதல் தமது பாட்டியாருடனேயே வளர்வதற்கான காரணம் என்ன? நாங்கள் பார்த்தோம் என அவருடைய ஏழ்மை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உண்மைக்கும் அதற்கான காரணங்களை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், நியூட்டன் தன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே அவருடைய தந்தை இறந்தமை. நியூட்டன் தனது தாயின் வயிற்றில் இருக்கும்போது முதலாவது காரணம் என்ன? தனது தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது இறக்கிறார். ஆறு? அவருடைய தந்தை இறக்கிறார். தந்தை இறந்தாலே அந்த குடும்பத்தை நகர்த்திச் செல்வது என்பது பெரியதொரு கடினமான விடயம். அதனால் அவங்களை வறுமை சூழ்கிறது. இரண்டாவது, அவரது தாயார் மறுமணம் செய்தமை. இந்த 2 காரணங்களினால்தான் அவர் தனது 2வது வயது முதல் தனது பாட்டியுடன் வளர்ந்து வருகிறார். அடுத்த வினாக்கு செல்வோம். 9வது வினா, நியூட்டன் தனது இளமை பருவத்தில் எவற்றை செய்யும் முயற்சியில் தனது பெரும் பொழுதை கழித்தார்? நாங்கள் அன்று சொன்னதைப் போல தாய் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகனை விவசாயத்திலே ஈடுபட செய்ய முயற்சிக்கிறாள் இல்லையா? ஆனால் இவர் சிறு பராயத்திலே இருந்து ஒரு கெட்டித்தனமான ஆய்வுகளில் ஈடுபடக்கூடியவர். அந்த வகையில் இவர் தனது இளமை பருவத்தில் எவற்றை செய்யும் முயற்சியிலே தனது பெரும்பொழுதை கழித்தார்? காற்றாடி மற்றும் நீர்க்கடிகாரம். காற்றாடி மற்றும் நீர்க்கடிகாரம் செய்கின்ற முயற்சியிலே தமது பொழுதை அதிகமாக கழித்தார். தொடர்ச்சியாக பாருங்கள். 10வது வினா, நியூட்டன் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்ந்தார்? கூறுங்கள் பார்ப்போம் மாணவர்களே. அழகாக நாங்கள் அந்த பாடப்பரப்பிலே பார்த்தோம்.
எந்த பல்கலைக்கழகத்தில்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். அடுத்த வினாவை பாருங்கள் மாணவர்களே. நியூட்டன் தனது 26வது வயதில் எத்துறை சார்ந்த பேராசிரியர் ஆனார்? எத்துறை சார்ந்த பேராசிரியரானார்? கணிதத்துறை சார்ந்த பேராசிரியராக அவர் அங்கே ஒளிர்ந்தார். அடுத்த வினாவை பார்க்கலாம். சர் ஐசாக் நியூட்டனின் சேவைகளை பாராட்டும் முகமாக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் யாது? அவரை கௌரவிப்பதற்காக அவருக்கு ஒரு பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தார்கள் இல்லையா? என்ன பட்டம் வழங்கி கௌரவித்தார்கள்? சர் பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தார்கள். எனவே மாணவர்களே, சிறுதுளி போல பெரியதொரு விடயத்தை நீங்கள் இன்று ஐசாக் நியூட்டன் பற்றி அறிந்திருக்கிறீர்கள். எனவே இதை போல பல விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பாளர்களையும் கணிதவியலாளர்களையும் தேடி கண்டறிந்து உங்களது பயிற்சி புத்தகங்களில் தொகுத்து வையுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாட அலகோடு அடியொட்டியதாக வருகின்ற இலக்கண பகுதிக்குள் நாங்கள் இனி செல்லலாம். மாணவர்களே, அலகு 14 சர் ஐசாக் நியூட்டன் என்ற பாடப்பகுதியோடு அடியொட்டிய இலக்கண பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மரபுத் தொடர்கள். பார்க்க இருக்கின்ற விடயம் மரபுத் தொடர்கள். மரபுத் தொடர்கள் பார்ப்பதற்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி நாங்கள் கேட்கலாம். வீட்டிலே வயது போனவர்கள் உங்களை புரியாத மொழி போல் சில சொற்களால் பெருமை பேசுவார்கள், திட்டுவார்கள், குறை கூறுவார்கள், பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுக்கள், பேச்சுக்கள் எல்லாம் நாம் பார்க்க போகின்ற மரபுத் தொடரோடு தொடர்பு உடையதாக காணப்படுகிறது. அதாவது மரபுத் தொடர் என்கின்ற ஒரு விடயம் எங்கிருந்து எப்போது வந்தது என்பதை நாங்கள் யாராலும் கூற முடியாது. பேச்சோடு பேச்சாக, கதையோடு கதையாக, சமூகத்தோடு சமூகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த மரபுத் தொடர்கள். எனவே சொற்கள் தமக்குரிய நேர்பொருளை உணர்த்தாமல் குறிப்பான வேறு ஒரு பொருளை உணர்த்தி வருவது மரபுத் தொடர்களாக காணப்படுகிறது. அதாவது நேரடியாக உங்களை திட்டவோ பாராட்டவோ செய்யாது, மறைமுகமான, அதாவது வார்த்தைகளினால், மறைமுக வார்த்தைகளினால் அந்த விடயத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு விடயமாக இந்த மரபுத் தொடர்கள் காணப்படுகின்றன. இந்த மரபுத் தொடர்களை நாங்கள் எவ்வாறு அழைக்கலாம் என்று சொன்னால், இலக்கணத் தொடர்கள். இலக்கணத்தோடு உள்வாங்கியது அமைகின்றபடியினால் அதனை நாங்கள் இலக்கணத் தொடர் என்றும் அழைக்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். மரபுத் தொடர் சமூகத்தின் அனுபவ திரட்டு. இவற்றை எப்போது ஆக்கினார்கள் என்று கூறுதல் கடினம். நான் முன்பு கூறியதைப் போல எப்போது ஆக்கினார்கள் என்பது கூறுவது கடினம். அது சமூக பேச்சோடு குடும்ப உரையாடலோடு தோன்றிய விடயமாக அந்த மரபுத் தொடர்கள் காணப்படுகின்றன. படிப்பறிவுள்ளவர் மட்டுமன்றி பாமரர்களும் இவற்றை பொருத்தமான இடத்தில் பயன்படுத்துவர். படித்தவர்கள் மட்டுமல்ல, பாமரர், அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நாங்கள் அவர்களை சொல்லலாம். அவர்கள் கூட இந்த மரபுத் தொடர்களை மரபுத் தொடர்களா என்று அறியாமல் கூட தன் வாழ்நாளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லலாம் என்னத்தை, எப்பொழுது இந்த மரபுத் தொடர்களை ஆக்கினார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அன்று தொட்டு இன்று வரை மரபுத் தொடர்கள் எமது பேச்சு வழக்கிலும் பேச்சோசைகளிலும் அலைமோதி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பாருங்கள். மரபுத் தொடர் நியமத் தமிழில் மட்டுமன்றி பொது பேச்சு வழக்கினை ஒட்டியதாகவும் அமைந்திருக்கின்றது. மரபுத் தொடர் நியமத் தமிழ் இவ்வாறு தான் இருக்கணும்
எண்ணுகின்ற ஒரு மரபு தொடர்களும் காணப்படுகின்றன. அதே நேரம் பொது பேச்சு வழக்கினை ஒட்டியதாக, இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகவும் சாதாரணமான பேச்சு வழக்குகளுக்குள்ளே உள்வாங்கப்பட்ட விடயங்களாகவும் இந்த மரபு தொடர்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் மரபு தொடர்கள் பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. எதை வைத்து கூறுகிறார்களோ அது தொடர்பான வகையாக நாங்கள் அதை கூறலாம். உதாரணமாக தலையை பற்றி கூறுவதாக இருந்தால் தலை பற்றியன என்றும், கை பற்றி கூறுவதாக இருந்தால் கை பற்றியன என்று நாங்கள் அதனை வகைப்படுத்தலாம். தொடர்ச்சியாக மரபு தொடர்கள் சில, அதாவது மரபு தொடர்கள் நாங்கள் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தப்படுகின்ற மரபு தொடர்களையும் அதற்கான பொருள்களையும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். அடிகோலுதல். மாணவர்களே, அடிகோலுதல் என்றால் என்ன? அடிகோலுதல் என்றால் என்ன? முதலாவது விட நாங்கள் பார்க்க போகிறோம். அடிகோலுதல். வீட்டிலே ஒரு வீடு கட்டவோ அல்லது பிள்ளைக்கு கல்வி தொடரவோ இப்படியான விடயங்களை நீங்கள் பேசுவதை அவதானிச்சிருப்பீர்கள். அதற்கான பொருளாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அத்திவாரமிடல் அல்லது ஆயத்தம் செய்தல். அடிகோலுதல் என்றால் என்ன மாணவர்களே? அத்திவாரமிடல் அல்லது ஆயத்தம் செய்தல் என்று நாங்கள் இங்கே அதுக்கு பொருள் கொள்ளலாம். இதை நீங்கள் உங்களது வீடுகளில் பேசுவதையும் கேள்விப்பட்டிருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அடியுரை. அடியுரை, பாதகாணிக்கை. அடியுரைதல், அடியுரைய வேண்டும் என்று வீட்டிலே கதைப்பார்கள் இல்லையா? அதற்கான பொருளாக நாங்கள் எதை சொல்லலாம்? பாத காணிக்கை. அடுத்ததை பாருங்கள். கண் கலங்குதல். மன்னிக்கணும், கண் கனலுதல். கண் கனலுதல். கோபத்தால் கண் சிவத்தல். என்ன உன்னுடைய கண் சிவந்திருக்கிறது என்று தற்கால வழக்கில் நாங்கள் கதைப்போம். அதே போல் அதற்கான இலக்கண மொழிநடையாக கண் கனலுதல் என்று நாங்கள் மரபு தொடராக அதை நாங்கள் சொல்லலாம். அடுத்ததாக கண் சாத்துதல். ஒருவர் பக்கம் பார்த்தல். அன்போடு பார்த்தலை நாங்கள் சொல்லுவோம் கண் சாத்துதல். அடுத்ததை பாருங்கள் மாணவர்களே. கண்டு காணுதல். அதென்ன கண்டு காணுதல்? எகவனமாய் பார்த்தல். நேரடியாக பார்த்தது, பார்த்தும் பாராமலும் பார்ப்பதைத்தான் நாங்கள் சொல்றது கண்டு காணுதல். அடுத்ததை பாருங்கள். கண் திறத்தல். கண் திறத்தல். வீட்டில் சொல்லுவாங்க என்ன, இன்னும் உனக்கு கண் திறக்கல், இவ்வளவு வயசாயிட்டு இன்னும் எனக்கு கண் திறக்க இல்லை அப்படின்னா என்ன பொருள்? அறிவு உண்டாதல், அருள் உண்டாதல், கண் திறத்தல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள் மாணவர்களே. கண் மூடுதல். அதாவது ஒரு சிறப்பாக நாங்கள் இங்கு பார்ப்பதாக இருந்தால், ஒரு நண்பருடைய மகன் அல்லது நண்பருடைய அப்பா இறந்து போனால் சாதல் என்று நாங்கள் பயன்படுத்துகிறல்ல. அப்பா எங்களை விட்டு சென்றுட்டார் அல்லது அப்பா கண் மூடிவிட்டார். அப்போ இங்கே கண் மூடுதல் என்பது சாதல் என்ற பொருளை கொடுக்கிறது. அடுத்ததாக பாருங்கள். கரைத்து குடித்தல். தவணை பரீட்சை நடக்க போகிறது. எப்படி படித்திருக்கிறீர்கள் மாணவர்களே? நான் எல்லாத்தையும் கரைத்து குடிக்கிறேன் சார். கரைத்து குடித்து விட்டேன் அப்படின்னா என்ன? முற்றாக கற்றறிதல், முழுமையாக கற்பதை நாங்கள் என்னென்று சொல்லலாம்? கரைத்து குடித்தல். அடுத்ததை பாருங்கள். கழுத்தறுத்தல். பெருந்துன்பத்துக்குள்ளாகுதல் அல்லது தீமை செய்தல். நண்பன் என்னோடு இருந்து என் கழுத்தை அறுத்து போட்டான் என்று சொல்கிறதா இல்லையோ? அப்போ கழுத்தறுத்தல் என்பது என்ன? தீமை செய்தல் அல்லது பெருந்துன்பத்துக்குள்ளாக்குதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். தொடர்ச்சியாக மேலும் சில மரபு தொடர்களை பார்ப்போம். காதை கடித்தல். காதை கடித்தல். காதை கடித்தல் என்றால் என்ன? கோல் சொல்லுதல்.
அடுத்ததை பாருங்கள், காலாறுதல். காலாறுதல் சொல்லுவாங்க, அப்பா இவ்வளவு நாள் உழைத்து காலாறி விட்டார் அப்படின்னா என்ன? ஓய்வு எடுக்கிறதை சொல்லலாம். ஓய்வு எடுக்கிறதை நாங்கள் காலாறுதல் என்று சொல்லலாம். அடுத்தது கால் ஊன்றுதல். சொல்லுவாங்கள், நீ பக்குவம் அடைஞ்சிட்டாய், இனி உன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், கால் ஊன்றி நடக்கணும். அதே போல் கால் ஊன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கால் ஊன்றுதல் என்றால் என்ன? நிலை பெறுதல். கால் ஊன்றுதல் என்றால் நிலை பெறுதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அதே போல் காது குத்துதல். இது அடிக்கடி மாணவர்களுக்குள் பேசப்படுகின்ற ஒரு மரபு தொடர் இல்லையா? எனக்கு கொண்டும் நீ காது குத்த வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் இல்லையா? காது குத்துதல் என்றா வஞ்சித்தல், ஒருவருக்கு வஞ்சகம் செய்கிறது இல்லையா? அடுத்ததை பாருங்கள், கை வருதல். அதாவது ஒரு விடயத்தில் நாங்கள் தேர்ச்சி பெறுவதை சொல்வது கை வருதல் என்று சொல்லலாம். ஒரு விடயத்திலே எனக்கு இது இலகுவாக இருக்கிறது, இதை நான் என்னால் செய்ய கூடியதாக இருக்கிறது, அதை சொல்லுகலாம் நாங்கள் கை வருதல் அல்லது தேர்ச்சி பெறுதல் என்று நாங்கள் அதை குறிப்பிடலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், செவிமடுத்தல். நான் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். இப்போ செவிமடுக்கணும் என்றால் என்ன? ஆர்வத்தோடு கேட்டல். அடுத்ததை பாருங்கள், தலை காட்டுதல். தலை காட்டுதல் என்றால் என்ன? பலரும் அறிய வெளிப்படையாக வருதல். தலை காட்டுதல் சொல்லுவாங்களே, இவ்வளவு நாளும் நீ வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, கொஞ்சம் தலையை காட்டிட்டு போக வேண்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையோ? அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? பலரும் அறிய வெளியில் வருதல். ஆம் மாணவர்களே, அலகு 14 சர் ஐசக் நியூட்டன் என்ற பாடப்பகுதியோடு அடியொட்டிய இலக்கண பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். ஆம், இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மரபுத் தொடர்கள். பார்க்க இருக்கின்ற விடயம் மரபுத் தொடர்கள். மரபுத் தொடர்கள் பார்ப்பதற்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி நாங்கள் கேட்கலாம். வீட்டிலே வயது போனவர்கள் உங்களை புரியாத மொழி போல் சில சொற்களால் பெருமை பேசுவார்கள், திட்டுவார்கள், குறை கூறுவார்கள், பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுக்கள், பேச்சுக்கள் எல்லாம் நாம் பார்க்க போகின்ற மரபுத் தொடரோடு தொடர்பு உடையதாக காணப்படுகிறது. அதாவது மரபுத் தொடர் என்கின்ற ஒரு விடயம் எங்கிருந்து எப்போது வந்தது என்பதை நாங்கள் யாராலும் கூற முடியாது. பேச்சோடு பேச்சாக, கதையோடு கதையாக, சமூகத்தோடு சமூகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த மரபுத் தொடர்கள். எனவே சொற்கள் தமக்குரிய நேர்பொருளை உணர்த்தாமல் குறிப்பான வேறு ஒரு பொருளை உணர்த்தி வருவது மரபுத் தொடர்களாக காணப்படுகிறது. அதாவது நேரடியாக உங்களை திட்டவோ பாராட்டவோ செய்யாது, மறைமுகமான, அதாவது வார்த்தைகளினால், மறைமுக வார்த்தைகளினால் அந்த விடயத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு விடயமாக இந்த மரபுத் தொடர்கள் காணப்படுகின்றன. இந்த மரபுத் தொடர்களை நாங்கள் எவ்வாறு அழைக்கலாம் என்று சொன்னால், இலக்கணத் தொடர்கள். இலக்கணத்தோடு உள்வாங்கியது அமைகின்றபடியினால் அதனை நாங்கள் இலக்கணத் தொடர் என்றும் அழைக்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், மரபுத் தொடர் சமூகத்தின் அனுபவ திரட்டு. இவற்றை எப்போது ஆக்கினார்கள் என்று கூறுதல் கடினம். நான் முன்பு கூறியதைப் போல எப்போது ஆக்கினார்கள் என்பது கூறுவது கடினம். அது சமூக பேச்சோடு குடும்ப உரையாடலோடு தோன்றிய விடயமாக அந்த மரபுத் தொடர்கள் காணப்படுகின்றன. படிப்பறிவுள்ளவர் மட்டுமன்றி பாமரர்களும் இவற்றை பொருத்தமான இடத்தில் பயன்படுத்துவர். படித்தவர்கள் மட்டுமல்ல, பாமரர், அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நாங்கள் அவர்களை சொல்லலாம், அவர்கள் கூட இந்த மரபுத் தொடர்களை மரபுத் தொடர்களா என்று அறியாமல் கூட
தன் வாழ்நாளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லலாம் என்னத்தை, எப்பொழுது இந்த மரபு தொடர்களை ஆக்கினார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அன்று தொட்டு இன்று வரை மரபு தொடர்கள் எமது பேச்சு வழக்கிலும் பேச்சோசைகளிலும் அலைமோதி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பாருங்கள், மரபு தொடர் நியமத் தமிழில் மட்டுமன்றி பொது பேச்சு வழக்கினை ஒட்டியதாகவும் அமைந்திருக்கின்றது. மரபு தொடர் நியமத் தமிழ் இவ்வாறு தான் இருக்கணும் என்கின்ற ஒரு மரபு தொடர்களும் காணப்படுகின்றன. அதே நேரம் பொது பேச்சு வழக்கினை ஒட்டியதாக, இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகவும் சாதாரணமான பேச்சு வழக்குகளுக்குள்ளே உள்வாங்கப்பட்ட விடயங்களாகவும் இந்த மரபு தொடர்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் மரபு தொடர்கள் பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. எதை வைத்து கூறுகிறார்களோ அது தொடர்பான வகையாக நாங்கள் அதை கூறலாம். உதாரணமாக தலையை பற்றி கூறுவதாக இருந்தால் தலை பற்றியன என்றும், கை பற்றி கூறுவதாக இருந்தால் கை பற்றியன என்று நாங்கள் அதனை வகைப்படுத்தலாம். தொடர்ச்சியாக மரபு தொடர்கள் சில, அதாவது மரபு தொடர்கள் நாங்கள் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தப்படுகின்ற மரபு தொடர்களையும் அதற்கான பொருள்களையும் நாங்கள் இப்போது பார்ப்போம். அடிகோலுதல். மாணவர்களே, அடிகோலுதல் என்றால் என்ன? அடிகோலுதல் என்றால் என்ன? முதலாவது விட நாங்கள் பார்க்க போகிறோம். அடிகோலுதல். வீட்டிலே ஒரு வீடு கட்டவோ அல்லது பிள்ளைக்கு கல்வி தொடரவோ இப்படியான விடயங்களை நீங்கள் பேசுவதை அவதானிச்சிருப்பீர்கள். அதற்கான பொருளாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அத்திவாரமிடல் அல்லது ஆயத்தம் செய்தல். அடிகோலுதல் என்றால் என்ன மாணவர்களே? அத்திவாரமிடல் அல்லது ஆயத்தம் செய்தல் என்று நாங்கள் இங்கே அதுக்கு பொருள் கொள்ளலாம். இதை நீங்கள் உங்களது வீடுகளில் பேசுவதையும் கேள்விப்பட்டிருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அடியுரை. அடியுரை, பாதகாணிக்கை. அடியுரைதல், அடியுரைய வேண்டும் என்று வீட்டிலே கதைப்பார்கள் இல்லையா? அதற்கான பொருளாக நாங்கள் எதை சொல்லலாம்? பாத காணிக்கை. அடுத்ததை பாருங்கள். கண் கலங்குதல். மன்னிக்கணும், கண் கனலுதல். கண் கனலுதல். கோபத்தால் கண் சிவத்தல். என்ன உன்னுடைய கண் சிவந்திருக்குது என்று தற்கால வழக்கில் நாங்கள் கதைப்போம். அதே போல் அதற்கான இலக்கண மொழிநடையாக கண் கனலுதல் என்று நாங்கள் மரபு தொடராக அதை நாங்கள் சொல்லலாம். அடுத்ததாக கண் சாத்துதல். ஒருவர் பக்கம் பார்த்தல். அன்போடு பார்த்தலை நாங்கள் சொல்லுவோம் கண் சாத்துதல். அடுத்ததை பாருங்கள் மாணவர்களே. கண்டு காணுதல். அதென்ன கண்டு காணுதல்? எகவனமாய் பார்த்தல். நேரடியாக பார்த்தது, பார்த்தும் பாராமலும் பார்ப்பதைத்தான் நாங்கள் சொல்றது கண்டு காணுதல். அடுத்ததை பாருங்கள். கண் திறத்தல். கண் திறத்தல். வீட்டில் சொல்லுவாங்க, என்ன இன்னும் உனக்கு கண் திறக்கல், இவ்வளவு வயசாயிட்டு இன்னும் எனக்கு கண் திறக்க இல்லை அப்படின்னா என்ன பொருள்? அறிவு உண்டாதல், அருள் உண்டாதல். கண் திறத்தல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள் மாணவர்களே. கண் மூடுதல். அதாவது ஒரு சிறப்பாக நாங்கள் இங்கு பார்ப்பதாக இருந்தால், ஒரு நண்பருடைய மகன் அல்லது நண்பருடைய அப்பா இறந்து போனால் சாதல் என்று நாங்கள் பயன்படுத்துறதில்லை. அப்பா எங்களை விட்டு சென்றுட்டார் அல்லது அப்பா கண் மூடிவிட்டார். அப்போ இங்கே கண் மூடுதல் என்பது சாதல் என்ற பொருளை கொடுக்கிறது. அடுத்ததாக பாருங்கள். கரைத்து குடித்தல். தவணை பரீட்சை நடக்க போகிறது. எப்படி படித்திருக்கிறீர்கள் மாணவர்களே? நான் எல்லாத்தையும் கரைத்து குடிக்கிறேன் சார். கரைத்து குடித்து விட்டேன் அப்படின்னா என்ன? முற்றாக
கற்றறிதல். முழுமையாக கற்பதை நாங்கள் என்னென்று சொல்லலாம்? கரைத்து குடித்தல். அடுத்ததை பாருங்கள். கழுத்தறுத்தல். பெருந்துன்பத்துக்குள்ளாகுதல் அல்லது தீமை செய்தல். நண்பன் என்னோடு இருந்து என் கழுத்தை அறுத்து போட்டான் என்று சொல்கிறதா இல்லையோ? அப்போ கழுத்தறுத்தல் என்பது என்ன? தீமை செய்தல் அல்லது பெருந்துன்பத்துக்குள்ளாக்குதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். தொடர்ச்சியாக மேலும் சில மரபு தொடர்களை பார்ப்போம். காதை கடித்தல். காதை கடித்தல். காதை கடித்தல் என்றால் என்ன? கோல் சொல்லுதல். அடுத்ததை பாருங்கள். காலாறுதல். காலாறுதல் சொல்லுவாங்க, அப்பா இவ்வளவு நாள் முளைத்து காலாறி விட்டார் அப்படின்னா என்ன? ஓய்வு எடுக்கிறதை சொல்லலாம். ஓய்வு எடுக்கிறதை நாங்கள் காலாறுதல் என்று சொல்லலாம். அடுத்தது கால் ஊன்றுதல். சொல்லுவாங்கள், நீ பக்குவம் அடைஞ்சிட்டாய், இனி உன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், கால் ஊன்றி நடக்கணும். அதே போல் கால் ஊன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கால் ஊன்றுதல் என்றால் என்ன? நிலை பெறுதல். கால் ஊன்றுதல் என்றால் நிலை பெறுதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அதே போல் காது குத்துதல். இது அடிக்கடி மாணவர்களுக்குள் பேசப்படுகின்ற ஒரு மரபு தொடர் இல்லையா? எனக்கு ஒன்றும் நீ காது குத்த வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் இல்லையா? காது குத்துதல் என்றா வஞ்சித்தல், ஒருவருக்கு வஞ்சகம் செய்கிறது இல்லையா? அடுத்ததை பாருங்கள். கை வருதல். அதாவது ஒரு விடயத்தில் நாங்கள் தேர்ச்சி பெறுவதை சொல்லுவது கை வருதல் என்று சொல்லலாம். ஒரு விடயத்திலே எனக்கு இது இலகுவாக இருக்கிறது, இதை நான் என்னால் செய்ய கூடியதாக இருக்கிறது, அதை சொல்லுகலாம் நாங்கள் கை வருதல் அல்லது தேர்ச்சி பெறுதல் என்று நாங்கள் அதை குறிப்பிடலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். செவிமடுத்தல். நான் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். இப்போ செவிமடுக்கணும் என்றால் என்ன? ஆர்வத்தோடு கேட்டல். அடுத்ததை பாருங்கள். தலை காட்டுதல். தலை காட்டுதல் என்றால் என்ன? பலரும் அறிய வெளிப்படையாக வருதல். தலை காட்டுதல். சொல்லுவாங்களே, இவ்வளவு நாளும் நீ வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, கொஞ்சம் தலையை காட்டிட்டு போக வேண்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையோ? அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? பலரும் அறிய வெளியில் வருதல். அடுத்ததை பாருங்கள். தோள் கொடுத்தல். இடரில் உதவி செய்தல். தோள் கொடுத்தான் தோழன் என்று சொல்வார்கள் இல்லையா? அடுத்ததை பாருங்கள். நாக்கு நீளுதல். நாக்கு நீளுதல். அம்மா ஒன்று கூறினால் நாங்கள் 4-5 கூறுவோம் இல்லையா? அப்படி என்றால் என்ன? அடக்கமின்றி பேசுகிறது. நாக்கை அடக்கணும் என்று சொல்லுவாங்க. நாக்கு ரொம்ப நீளமாக இருக்குது என்றா தொடர்ச்சியாக பேசுகிறது. அடக்கமின்றி பேசுவதை நாங்கள் என்னென்று சொல்லலாம்? நாக்கு நீளுதல் என்று சொல்லலாம். பல்லை பிடுங்குதல். பல்ல பிடுங்கின பாம்புக்கு என்ன நடக்கும்? சக்தி இல்லாமல் போயிடுமே. அப்போ பல்ல பிடுங்குடணும். இவங்களுக்கு கூடுதலான கர்வம் ஏற்பட்டிருக்கு, அதனால் இவங்கள பல்ல பிடுங்கணும் என்று சொல்லுவாங்க. அப்படின்னால் என்ன? சக்தியை வாங்குதல். அவர்களுக்கு இருக்கிற பலத்தை நாங்கள் இல்லாமாக்குதலை நாங்கள் பல்லை பிடுங்குதல் என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள். முகத்தில் அடித்தல். முகத்தில் அடித்தல் என்ன சொல்லுவாங்க? முகத்தில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. நேரே நிந்தித்தல். ஒருவருக்கு அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அல்லது நிலையை மறந்து நாங்கள் நேருக்கு முகத்துக்கு நேராக கதைக்கிறது நாங்கள் சொல்கிறது முகத்தில் அடித்தல். எனவே மாணவர்களே, தரம் 6 அலகு 14 ஐசக் நியூட்டனோடு தொடர்புடைய மரபு தொடர்களை நாங்கள் இதுவரை பார்த்தறிந்தோம். மீண்டும் நாங்கள் இன்னொரு அலகில் சந்திப்போம். நன்றி.